நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கறி பார்க்க போகிறோம். எப்படி சிக்கன் கறி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு எண்ணெய், ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கிராம்பும் ஏலக்காய், ஒரு 5 கிராம்பும் ஒரு ஏலக்காய் 2 கருவேப்பிலை போட்டு நல்லா அந்த எண்ணெயில் கொதித்து வர எண்ணெயில் நல்லா கொஞ்சம் போட்டு தாளிக்கணும். கொஞ்சம் தாளித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாருங்கள், நல்லா அதை கொஞ்சம் பொரிஞ்சு வர மாதிரி தாளிச்சிடுங்க. தாளித்து எடுத்தோன்னா கொஞ்சம் மனம் வீசணும் நம்மளுக்கு, அந்த பட்டையோட கிராம்போட மனம் வீசணும். அப்புறமா அரிக்க வச்ச வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம் பொடிசாக நறுக்கிக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நறுக்கிங்க. எனக்கு கொஞ்சம் பொடிசாக இருந்தால் நல்லா இருக்குன்னு நறுக்கிருக்கேன். அப்படி அதை நல்லா ப்ரௌன் நிறமாக வர முடிக்கும் நம்ம எண்ணெயில் ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, சரிங்களா? நல்லா வதக்கி அந்த ப்ரௌன் கலர் வெங்காயம் வந்து நல்லா குக்காகி ப்ரௌன் கலர் ஆகணும் இந்த மாதிரி. அப்புறம் இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி, அதாவது நான் வந்து 5 பல்லாரி போட்டிருக்கேன். சின்ன பல்லாரியாக 5 பல்லாரி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டேன். வதக்கி எடுத்த பிறகு 2 காஞ்ச மிளகா, நம்ம வர மிளகா சொல்லலாம், அந்த காஞ்ச மிளகா 2 ஏன்னா எனக்கு வந்து காரம் அதிகமாக பிடிக்காதால 2 மிளகா போட்டிருக்கேன். அப்படி நான் மிளகா பொடியும் சேர்ப்பேன். இந்த காஞ்ச மிளகா போட்டுருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ருசி அதிகமாக கொடுக்கும். இந்த காஞ்ச மிளகா அந்த உரப்பில் வந்து கொஞ்சம் ருசி அதிகமாக கொடுக்கும். அப்புறம் நான் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு பேஸ்ட், சரிங்களா? முழுமையாக ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா பிரிஞ்சு போகணும், நல்லா குக்காகி பிரிஞ்சு போகணும். வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து அந்த மசாலாவோடு நல்லா பிரிஞ்சு போகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணணும். இதில் இந்த மாதிரி நல்லா தீயை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். அப்புறம் தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செஞ்சு பழகிறதால சிம்மில் வச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக நல்லாயிருக்கும், கரிஞ்சு போகாது. ஓகேவா? அப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் சில்லி பொடி, காஷ்மீர் சில்லி பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா ஃபுல்லாக போட்டுட்டேன். நான் வந்து இது கரம் மசாலா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட போகிறேன், சரிங்களா? ஏன்னா நான் சிக்கனை வந்து கரம் மசாலா போட்டு நல்லா விரவி வச்சுருக்கேன். ஸோ அதனால் கரம் மசாலா வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டோம். ஒரு ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் கரம் மசாலா போடணும். நான் வந்து 1/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஏன்னா நான் சிக்கனில் அதிகமாக கரம் மசாலாவும் உப்பும் போட்டு கொஞ்சம் விரவி ஆல்ரெடி ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சுருக்கேன், சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மசாலா கிரேவி எப்படி நல்லா வருது பாருங்கள். நல்லா போட்டு நல்லா தீயை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த அது பாருங்க, நான் ஒரு 1/2 hour முன்னாடியே சிக்கனை நல்லா எடுத்து ஃப்ரெஷ்ஷாக சின்னதாக கட் பண்ணி அதில் எல்லாமே போட்டு வச்சுட்டேன். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி அந்த கரம் மசாலா போட்ட சிக்கனை நம்ம குக்கில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கணும். அதாவது மசாலா தண்ணி சேர்க்காம நம்ம வந்து நல்லாவே வதக்கணும். வதக்கினா அந்த மசாலா வந்து சிக்கனில் ஈஸியாக பிடிக்கும். நம்ம கிரேவிக்குள்ளே மசாலா வந்து சிக்கனில் ஈஸியாக நல்லா பிடிச்சி நல்லா சுவை கூட்டுற மாதிரி நல்லா பிடிக்கணும் சிக்கனில். அது அளவுக்கு நம்ம நல்லா அந்த வரைச்சி தண்ணி ஊற்றாமல் வறுக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள் எப்படி வறுத்து இருக்கும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா வரைச்சி மசாலா நல்லா பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து அதை ஊற்றுறேன். தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க விட போகிறேன். அதாவது சிக்கனில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். ஸோ நான் சிக்கனை முங்குற அளவுக்கு, அதை முழுகிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். சிக்கன் நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் போடுறேன்னா அது முங்குற அளவுக்கு மட்டும், சின்ன குக்கரால் 1/2 kg சிக்கனில் முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தீயை சிம்மில் வச்சு குக்கரை மூடிட்டேன். நான் வந்து என்கிட்ட குக்கர் இருக்குது, ஆனால் விசில் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் வந்து சும்மா மூடி வச்சுருக்கேன். விசில் போடாமல் தான் நான் அது, ஏன்னா விசில்னால் 2 விசில் 3 விசில் எடுக்க சொல்லுவாங்க. நான் விசில் போடாமல் எவ்வளோத்துக்கு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் கழிச்சு, 20 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா பண்ணதால் நல்லா மசாலா வந்து சிக்கனோட ஆட் ஆகிட்டு அப்புறம் நல்லா கிரேவி மாதிரி இதாகிட்டு, சரிங்களா? இன்னும் கொஞ்சம் எனக்கு கட்டியாக வைக்கணும். இந்த கிரேவி நல்லாவே சிம்லேயே வச்சு வைக்கேன். ஆல்ரெடி நான் இதில் வந்து உப்பு போட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் உப்பு தான் போடுவதுனால தேவையான அளவு மட்டும் எனக்கு உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அதை வீடியோ எடுக்கலை. ஓகேவா? அருமையான சிக்கன் கறி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.